ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஸ்டூ தான் பார்க்கலாம். ஒரு சப்பாத்திக்கோ பத்திரிக்கோ சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டியாக இருக்கும். இந்த பயங்கர டேஸ்ட்டி. ஸ்பைசஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் இல்லாட்டா கீ இந்த ரெண்டில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு இந்த வெளுதை வந்து நான் போட்டு நல்லா வளர்ச்சி எடுக்கணும். ஸோ ஒரு பக்கம் ஆனியன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு, இதில் வந்து ஹைலைட் வந்து கேஷ்யூ நட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணிக்கூரோ ஒரு மணிக்கூரோ நீங்கள் ஊற வச்சனால குழப்பம். கேஷ்யூ நட்டு என்ன பண்ணணும், நல்லா அரைச்சி மையம் அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் 1ஆம் பால் 2ஆம் பாலும் எடுத்து வைக்கணும். இப்போ நான் ஆனியனை போட்டாச்சு, நல்லா வளர்த்திங்க. வளர்த்தி உப்பு போட்டு வளர்க்கணும். வளர்த்தி எடுத்துகிட்டு நல்ல கிளாஸியாக, அது பார்க்கும்போதே ஒரு கிளாஸியாக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வளர்த்து நல்லா வளர்ந்து வர சமயம் நம்ம என்ன பண்ணணும், இந்த 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கிறோம்ல அதையும் செப்பரேட்டாக வைங்க, 2ஆம் பாலும் செப்பரேட்டாக வைங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நல்லா கழுகணும். நல்லா கழுகிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கும் போது சூப்பர் டேஸ்ட்டு. பூ போடாச்சு, பெப்பரும் போடுங்க. இந்த சிக்கனும் இதில் கொட்டிட்டு அதில் சிக்கனில் தண்ணி ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி வர தண்ணி உண்டு அதுக்கு. ஸோ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணுன்னு அவசியமே கிடையாதுங்க. இனி பச்சை மிளகு போட்டாச்சு, சிக்கனையும் போடுங்க. போட்டுட்டு மூடி வச்சு என்ன பண்ணணும், நல்லா வேக விட்டுருங்க. அந்த மூடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட வேர்வை பார்த்திங்கன்னா அதில் கொட்டி அது அப்படியே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் இந்த மூடியை திறந்துட்டு நம்ம 1ஆம் பாலை ஒழிக்க பார்க்கணும். அதையும் ஒழிச்சிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தெரியும், நமக்கு பட்டைத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் நான் வேறு எதுவுமே இல்லை. கரம் மசாலா வந்து வீட்டில் அரைச்சி வச்சு கரம் மசாலா, அதுக்கப்புறம் பட்டைப்பொடி வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன். உப்பு கொஞ்சம் தேவைக்கான அளவு, அதுக்கப்புறம் இது பெப்பரும் எல்லாமே வீட்டில் இடித்து வைங்க. கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலப்பொருள்லாம் சேர்க்குறாங்க. ஸோ பெட்டர் இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் அரைக்கிறது தான். ஸோ ஜீரக பொடியும் பட்டைப்பொடி, அதுக்கப்புறம் இது பெப்பர் பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு, இவ்வளோத்தையும் போட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பால் இருக்குல்ல அதில் போட்டு கொதிக்க வைக்கணும். பால் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் இருக்குல்ல, ஸ்டூனாலே காய்கறிகள் தான். ஸோ இதான் பொட்டேட்டோ கேரட் ரெண்டையும் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், லாஸ்ட்டாக 2ஆம் பாலும் ஒழிச்சிட்டு நம்ம கேஷ்யூ நட் இருக்காங்களே, கேஷ்யூ நட் அவங்க தான் பெரிய ஆள். இதில் அந்த அரைச்சி வச்சு அந்த விழுதியும் தனியாகவே அரைச்சிடலாம். பால் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அதுவும் சூப்பர். அதையும் கொட்டியாச்சு. லாஸ்ட்டாக எனக்கு உப்பு இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு உப்பும் போடுவேன். அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் டேஸ்ட் இருக்கா, நமக்கு எரிவி வேணும்ல, அப்போ பெப்பரும் கூட தூக்கலாக போட்டால் சூப்பராக இருக்கும். இப்படி நல்லா டேஸ்டியாக நம்ம வந்து பத்திரிக்கோ சப்பாத்திக்கோ சோறில் கூட சாப்பிடலாங்க. குப்பூஸ் இங்கே கிடைக்கும், இங்கே குப்பூஸும் சாப்பிடலாம். இதேமாரி வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோடு வாரேன். என்னோடய வீடியோஸை பார்க்காதவங்கெல்லாம் நான் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய் பாய், see you.